திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ வழங்கி இவருக்கு கௌரவிக்கப்பட்டது. மேலும் 6 முறை தேசிய விருதுகள், 3 முறை தமிழ்நாடு மாநில விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருது, கலைமாமணி விருது என்று பல விருதுகளை வென்றிருக்கிறார். 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி சுமார் 30க்கும் மேற்பட்ட தரமான படைப்புகளை தந்து இந்திய திரையுலகின் ஒரு முக்கியமான இயக்குனராக அவதாரம் எடுத்து விட்டார். 16 வயது நிலை படத்திற்கு பிறகு இவர் எடுத்த கிழக்கே போகும் ரயில் அதே போன்று பெரும் வெற்றியை தந்த படம். இதன் பிறகு பாரத ராஜா கிராம பார்வையாளர்களுக்கு மட்டுமே திரைப்படம் எடுக்கும் திறன் கொண்டவர் என்ற விமர்சனங்கள் வர ஆரம்பித்தது. இதனால் சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தை உருவாக்க இவர் முனைந்தார். ஒரு மனநோயாளியான பெண் வெறுப்பாளரை பற்றிய இந்த திரைப்படம் முற்றிலும் மேற்கத்திய பாணியில் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக 1980 நிழல்